ரொம்ப நாளா தங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா ஒரு இடத்துக்கு போறேன். ரொம்ப ரொம்ப ஒரு த்ரில்லான ஒரு அட்வென்ச்சரான பிளேஸ். இதுக்கு முன்னாடி இந்த ஒரு மரண பயத்தை எந்த இடத்துலயும் நான் பார்த்ததில்லை. இது வரைக்கும் வந்து தமிழ்நாடு, இதுக்கப்புறம் அந்த ஆர்ச் இருக்கு இல்லையா, அந்த ஆர்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டார்ட் ஆகுது. காட்டுக்குள்ளே தான் இப்போ நான் நடந்து போயிட்டு இருக்கேன், நான் மட்டும்தான். இப்போ கரடி மானை தவிர வேற சிறுத்தை புலிலாம் வந்து நியர்பை இது பக்கத்தில் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இங்கே வந்து போகிறோம். ஆனால் நைட்டில் எல்லா பல விலங்குகள் எல்லாம் அங்கேயும் க்ளோஸ் ஆகும். யானையை ரெகுலராகவே இந்த 10 நாளாக பார்த்துட்டு தான் இருக்கோங்க. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வண்டி கிளாஸ்லாம் அடிச்சு. யானை இப்போ வைலண்ட் ஆகுமா சைலண்ட் ஆகுமா போயிருமா அப்படியெல்லாம் பார்க்கும்போது தெரியுங்க நமக்கு. எல்லாம் அந்த சைடு பார்க்குறோம். நம்மளை மைண்ட் பண்ண கரடி கரடி அம்புலி இல்லத்தில் முதல் நாள் அந்த அட்வென்ச்சரான இரவு முடிவுக்கு வந்து மறுநாள் காலையில் பொழுது விடிஞ்சது. காலையில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் எந்த வித சைட்டிங்ஸும் இல்லை. காலையில் அலாரம் கால் மட்டும் இருந்தது. சரி நம்ம கொஞ்சம் அப்படியே வாக் போவோம் வெளியில் அப்படின்னு சொல்லி வெளியில் மட்டும் கொஞ்சம் தூரம் நடந்து பார்த்தோம். எதுவும் நமக்கு சைட் ஆகலை. முதல் நாள் இரவு கடும் பனிப்பொழிவு இருந்ததுனால புலியும் கரடியும் நம்ம ரூமுக்கு அருகிலேயே வந்தும் கூட நம்மளால் பார்க்க முடியாமல் போனது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. இருந்தாலும் அந்த அனுபவம் உண்மையிலே ஒரு திகில் அனுபவமாக நமக்கு இருந்துச்சு. பொழுது விடிகிற வரைக்கும் மழைக்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் இருந்தது. ஆனால் காலையில் ஒரு 7 மணிக்கு மேலே நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழையில் பாருங்கள், இந்த மயில்கள்லாம் நனைஞ்சதில் எல்லாம் மரத்து மேலே உட்காந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தது. நாம் டாப் ஸ்லீப்பில் உள்ள அம்புலியிலேருந்து இப்போ தான் செக் அவுட் பண்ணுறோம். செக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்தது நாம் போகக்கூடிய இடம், நாம் இதுவரைக்கும் தங்காத ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். ரொம்ப நாளாக தங்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் ஒரு இடத்துக்கு போகிறேன். அதாவது கேரளாவில் உள்ள பரம்பிக்குளத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். பரம்பிக்குளத்தில் போய் 2 நாள் ஸ்டே பண்ண போகிறோம். 2 நாளும் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அதில் ஒரு ஐலாண்டும் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ஒரு த்ரில்லான ஒரு அட்வென்ச்சரான பிளேஸு. அது என்னுடைய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பிளேஸ்க்கு வந்து இன்றைக்கி நம்ம போகிறோம். நாம் நேற்று இங்கே அம்புலி ஹவுஸ்க்கு வந்தப்போ எப்பயும் போல் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் வந்தோம். இங்கே வந்து நமக்கு நார்மலாக பார்க்கக்கூடிய ஸ்பாட்டட் டியரு, இண்டியன் காரு இதெல்லாம் வந்து பார்த்தோம். இது இப்போ பள்ளத்தில் இறங்குறதுனால நான் டான்ஸ் ஆடிக்கிட்டே உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. ஒரு எப்பயுமே இங்கே வரும்பொழுது நம்ம பந்திப்பூர் ஹரிணி போகும்போது எப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வருமோ அந்த மாதிரி தான் டாப் ஸ்லீப்பில் உள்ள அம்புலி ஹவுஸ்க்கு வரும்போதும் நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாச்சுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பல மடங்கு பூர்த்தியாச்சு. என்ன ஒன்று, கண்ணால் பார்க்க முடியலையே தவிர புலியையும் கரடியையும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு பக்கத்துலேயே வந்து நம்ம பார்த்தோம். உண்மையிலே அது மறக்க முடியாத அனுபவம். எனக்கு நேற்று ஆக்சுவலாக ரொம்ப தூக்கம் அப்படியே சொக்கிச்சு.
படுத்துருவோன்னு தான் பார்த்தேன் ஒரு 10 மணிக்கெலாம் போய். ஆனால் அதுக்கு நடந்த அட்வென்ச்சரான விஷயங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க. என்னை தூங்க விடாமல் பண்ணிச்சு. அதனால் ஒரு 12:30 வரைக்கும் முடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் போனோம். இந்த அளவுக்கு ஒரு பலமான சத்தம், புலியோட சத்தம் வந்து நான் கேட்டதில்லை. நம்ம பந்திப்பூரில் அம்புஜா ஃபார்ம்ஸில் தங்கியிருக்கும்போது கேட்டோம். ஆனால் அது ஒரு வாட்டி தான் சவுண்ட் வந்தது, ஒரு வாட்டியாக 2 வாட்டியாக வந்தது. அதுக்கப்புறம் கேட்க முடியல. இது ஏறக்குறைய 10லேருந்து 12 மணி வரைக்கும் கண்டினியூஸாக சவுண்டு. ஃபஸ்ட்டு லாங்கில் இருந்த சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பக்கத்தில் வந்துக்கிட்டே இருந்தது, கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில். நாங்களும் எங்கே அடித்தா ஓடிட போகுதுன்னு கொஞ்ச நேரம் அடிக்காமல் இருந்தோம். அப்புறம் க்ளோஸாக சவுண்ட் வந்தோன்னே அடித்து பார்த்தோம். கடுமையான பனிமூட்டம் இருந்ததுனால ஒரு பர்டிகுலர் அளவுக்கு மேலே வந்து நம்மளால் அதை வீடியோ எடுக்க முடியல. ரொம்ப வெள்ளேன்னு இருந்தது எங்கே பார்த்தாலும். இது வந்து மேட்டிங் சீசன் அப்படிங்கிறதுனால தன்னுடைய துணையை தேடி அங்கங்கே எல்லா விலங்குமே சுற்றிட்டு இருந்தது. நல்லா இங்கே உணர முடிஞ்சது. ஏதோ ஒரு டிஸ்கவரி சேனலில் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. புலி ஒரு பக்கம் அப்படி போகுதுன்னா ஒரு பக்கம் கரடி சத்தம் போட்டுட்டு இந்த பக்கம் சத்தம், ஆப்போசிட்டில் அதோட துணை வந்து இன்னொரு பக்கம் சவுண்டு கொடுக்குது. அது எந்த அளவுக்கு இதில் ஆடியோ வந்து கேப்சர் ஆகிருக்குன்னு தெரியல. நான் பார்த்துட்டு எந்த அளவுக்கு இருக்கோ உங்களுக்கு நான் அதை போடுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான அட்வென்ச்சர்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு காலைல இங்கேருந்து கிளம்பி நம்ம பரம்பிக்குளத்தில் உள்ள டென்டட் நீஷ்ங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். இப்போ நம்ம கூட ஜெகதீஷன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ட்ராவல் பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியும். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவார் நேற்று நைட்டு உள்ளதை. சொல்லுங்கள், நேற்று நைட்டு உண்மையிலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த ஒரு மரண பயத்தை எந்த இடத்துலையும் நான் பார்த்ததில்ல. நான் வந்து டைகரை டைரெக்டாகவும் பார்த்துருக்கேன், இன்னொரு டைகர் ரிசர்வில். அப்போ கூட எனக்கு வந்து இவ்வளோ அந்த ஒரு பயம் இருந்ததில்லை. பட் நேற்று வந்து இட் வாஸ் ஸோ ஹாரிஃபைங். லைக் அது வந்து அந்த சத்தம் வந்து அந்த கிரவுலிங் சவுண்ட் வந்து டூ மச், எல்லாரையும் ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி ஒரு மரண பயத்தை கொடுத்தது. அது ஒரு வாட்டி கொடுத்தா பரவாயில்ல, கொடுத்துட்டே இருந்தது, போய் தூங்கவும் முடியல. அப்படியே அது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணி வச்சிருந்தது கிட்ட வந்து சவுண்டு. பட் ஃபுல்லாக மிஸ்ட் இருந்ததுனால அதை எங்களால் வந்து பார்க்க முடியல. ஈவன் கரடியும் அதே தான். கரடியோட சவுண்டும் வந்து ஒரு 2 டைரக்ஷன்லேருந்து வந்துகிட்டே இருந்தது, க்ளோசர் போய் வந்துகிட்டே இருந்தது. பட் லைட் அடித்து பார்த்தா ஃபுல்லாக மிஸ்ட் இருக்குது. ஒரு 10 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் தெரியுது லைட்டு. அதுக்கு மேலே வந்து லைட் வந்து பெனட்ரேட் ஆக முடியல அந்த மிஸ்ட்டில். ஸோ ரொம்ப ரொம்ப க்ளோஸ் கேப்பில் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அதை பார்க்குறது. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி குட் ஆக்சுவலி. இன்னைக்கு பரம்பிக்குளத்தில் டென்டட் நீஷ்ல போய் தங்க போகிறோம். அங்கே ஒரு பேக்கேஜ் தான் இது எல்லாமே. இந்த பேக்கேஜில் என்னென்னலாம் அடங்குது அப்படிங்கிறத நான் அங்கே போய் சொல்கிறேன். இங்கே அம்புலி ஹவுஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரேட்லாம் ஏற்றிட்டாங்க. முன்னாடி ஒரு 3500 இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் 6300, வீக்கெண்டில் 7300 400 சம்திங் ஏற்றிட்டாங்க. இது அந்தளவுக்கு ஒருத்தான்னு கேட்டால் கிடையாது. பட் ஒரு நல்ல பிளேஸ் தான் இது. ஆனால் ஏன் இது வந்து கவர்மெண்ட் இதெல்லாம் ஏற்றுறாங்க, எல்லாரும் வந்து தங்குற மாரி ஒரு ஏற்பாடு பண்ணலாம். உள்ளார பெரிய லெவலில் ஃபெசிலிட்டி கிடையாது. அங்கே இருக்கிறவங்களும் கேர்டேக்கரும் வந்து நல்லா கேர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் கவர்மெண்ட் இதெல்லாம் கவனிக்கணும். ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணிட்டு உள்ளார பூச்சி கீச்சிலாம் நிறைய வருது. கேட்டால் காட்டுக்குள்ளங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லா காட்டுலையும் தான் இருந்தோம். 8 கால் பூச்சிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ 8 கால் பூச்சி சாப்பிட்ற டைனிங் டேபிளில் சுற்றுது, ஃபுட்டுக்கிட்ட இருந்து ஏறுது, சேரில் ஏறுது. அவ்வளோ பெருசாக அது உட்காந்து சாப்பிடவே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், மற்றபடி மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்கணும், கேர் எடுத்துக்கணும். ஃபுட்டு ஏதாவது கஸ்டமர் கேட்குறாங்கன்னா கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும். இது எல்லாமே பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். பார்த்துட்டு எக்ஸிட் ஆகிறோம். டாப் ஸ்லீப்பில் இந்த அம்புலி இல்லம், மவுண்ட் ஸ்டூவர்ட் மட்டும் இல்லாமல் வேறு சில ஸ்டே ஆப்ஷனும் இருக்குது. அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம். இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் கூட அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான். இது ரேட் வந்து ஒரு 3500 இந்த ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் ட்ரீ டாப்பு இதெல்லாம் வந்து இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பைசன் ஹவுஸ் இருந்தது, ட்ரீ டாப்பு இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் இப்போது மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. காடுகளில் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் பயணம் மேற்கொள்றதுங்கிறது மிகவும் ஒரு அழகான அனுபவமாக இருக்கும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும்.
நம்ம டாப் ஸ்லிப்லேருந்து பரம்பிக்குளத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம அங்கே போனோன்னா அங்கே ஒரு என்ட்ரன்ஸ், பரம்பிக்குளம் என்ட்ரன்ஸ் கேட் இருக்கும். அங்கே நம்ம வெஹிக்கிளுக்கு வந்து என்ட்ரிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நம்ம ரிசப்ஷன் சென்டர் போகணும். அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளார போனோம்னா ஆனப்பாடி அப்படிங்கிற இடத்துல தான் ரிசப்ஷன் சென்டர் இருக்குது. அங்கே தான் போயிட்டு நம்ம ரூமுக்கான செக்இன் ஃபார்மாலிட்டியை முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து நம்ம ரூமும் இருக்குது. நாம் ரூமுக்கு போயிட்டு செக்இன் ஆக வேண்டியது. இப்போ இங்கே வந்து நம்ம என்ட்ரி போடணும். அதனால் உள்ளே போய் போட்டுடலாம். எதுக்கு வெளில நிற்கணும்? உள்ளார போய் போட்டு எங்கே இருக்கு ஆஃபீஸு? உள்ளார போய் போட்டுக்கலாம். நேராக போங்க. இங்கே விட சொல்கிறார். நீங்கள் இங்கே ரூம் புக் பண்ணாமல் ஒரு நார்மல் பர்சனாக இந்த பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ்க்குள்ளார நீங்கள் என்ட்ரு ஆகணும் அப்படின்னா பர் பர்சனுக்கு 30 ரூபாயும், இதே ஃபாரினராக இருந்தால் 335 ரூபாயும், சைல்டாக இருந்ததுன்னா 15 ரூபாயும், வெஹிக்கிள் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 85 ரூபாயும் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் இங்கே ரூம் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜஸ் எதுவுமே நம்ம இங்கே பே பண்ண வேண்டிய தேவை கிடையாது. நீங்கள் உள்ளுக்குள்ளார போகலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சஃபாரியும் உங்கள் ஓன் வெஹிக்கிள்லேயே உள்ளுக்குள்ளார போகலாம். அப்படி போகிறதா இருந்தால் 500 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. உங்கள் கூட வந்து ஒரு கைடும் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஒரு டீ ஷாப் இருக்குது. இங்கே டீ அப்புறம் லைட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதா இருந்ததுன்னா பிஸ்கட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இங்கே கிடைக்குது. நீங்கள் அங்கே போய் கூட ஜஸ்ட் ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளுக்குள்ளார போகலாம். ஆனப்பாடியிலையும் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு சின்ன கேன்டீன் இருக்குது. அங்கே சாப்பாடு கூட கிடைக்கும். அதாவது டிஃபன், மதியம் மீல்ஸு இது மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட கிடைக்கும். நீங்கள் அங்கே கூட சாப்பிட்லாம். ஆனால் இங்கே வந்து சாப்பாடுலாம் கிடைக்காது. ஒன்லி டீ அண்டு லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதா இருந்தால் மட்டும் இங்கே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் வந்து இதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் வந்து தமிழ்நாடு, இதுக்கப்புறம் அந்த ஆர்ச் இருக்கு இல்லையா, அந்த ஆர்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஆனமலை டைகர் ரிசர்வ் இதோட முடிஞ்சு பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் இதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்குள்ளுக்குள்ளார நீங்கள் என்ட்ரி ஆகணும் அப்படின்னா பர் பர்சன் வந்து 30 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது தவிர காருக்கு வந்து 85 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதை தவிர கேமரா ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அது தவிர அடிஷ்னல் சார்ஜஸ் உண்டு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம எந்த விதமான சார்ஜஸும் வந்து பே பண்ண வேண்டிய தேவையில்லை. இது வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம். கர்நாடகாவிலையும் இதுமாரி வாங்குறதில்ல, ஏன்னா டிக்கெட்லேயே சேர்த்து வாங்கிடுறாங்க. பட் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம என்ன தான் ரூம் புக் பண்ணியிருந்தாலும் ஒவ்வொரு வாட்டியும் ஃபாரஸ்ட்டில் ஏறி இறங்கும்போது, மானம்பள்ளி போகும்போதும் அப்படி தான். கீழே ஆழியாரில் ஒரு வாட்டி வாங்கினாங்க, உருளிக்கல் செக் போஸ்ட்டில் ஒரு வாட்டி வாங்கினாங்க. இங்கே ஒரு 110, அங்கே ஒரு 110, 220 ரூபா. இந்தமாரி விஷயங்கள்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் மனசில் வச்சு அவங்களும் இதெல்லாம் வந்து எடுத்துட்டாங்கன்னா தங்குறவங்களுக்குன்னு சில ஃபேவர் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் சார்ஜஸ்ன்னு ரொம்ப ஹையாக நம்ம பேமெண்ட் பண்ணி வர்றோம். அப்போ அட்லீஸ்ட்டு இந்த மாதிரி 100, 200லாம் வருமானத்தை பார்க்காம ஃப்ரீ பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது என்னென்னா நமக்கு வந்து ஒன் டைம் சார்ஜஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம அடிக்கடி இங்கேருந்து அங்கே போயிட்டு வர்றோம் அப்படிங்கிறப்ப இது வந்து நமக்கு ஒரு பெரிய பேர்டனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க மனசில் வச்சுட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த விதத்தில் கேரளா கவர்மெண்ட் வந்து பாராட்டணும். உண்மையிலே நமக்கு எந்த விதமான பெரிய லெவலில் ப்ராசஸ் இல்லை. அங்கே ரிஜிஸ்டர் இருக்கும், அதில் வந்து வெஹிக்கிள் நம்பர் போட்டுட்டு ஃபோன் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ்லாம் மட்டும் போட்டுட்டு நாம் கிளம்பிடணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆனப்பாடி அங்கே தான் வந்து இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. சஃபாரி அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து 2 கிலோமீட்ரு. அங்கே போயிட்டு நம்ம ரூம் செக்இன்கான ஃபார்மாலிட்டிலாம் கம்ப்ளீட் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே தான் டென்டட் நிஷ் இருக்குது. இன்றைக்கி நம்ம டென்டட் நிஷ்ல தங்க போகிறோம். அந்த ரூம் எப்படி இருக்குது, என்ன சார்ஜஸ்ஸு, பேக்கேஜில் என்னென்னலாம் இன்க்ளூசிவ், இது எல்லாமே நாங்கள் போனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ரூமையும் சுற்றி காமிக்கிறேன். அந்த சரௌண்டிங்கே செமையாக இருக்கும். இது எல்லாமே காமிக்கலாம். இங்கேருந்து இந்த 2 கிலோமீட்டரும் ஒரு சூப்பரான ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் போவோம். அதுவும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆனப்பாடிங்கிறது தான் இப்போ நம்ம போகிற இன்ஃபர்மேஷன் சென்டர். அங்கே போய் தான் செக்இன் ஃபார்மாலிட்டி முடிக்கணும். பக்கத்துலேயே தான் நமக்கு இருக்குது. ஸ்டேவும் வாக்கபிள் தான். ஆனால் கார் எடுத்துகிட்டு போகலாம். ஸ்டே பக்கத்தில் தான். அது எல்லாம் பார்க்கிங் ஒரு ஏரியா இருக்குது. விட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடக்கணும், அவ்வளோதான். அது ஒரு பேக் தூக்கிட்டு போகணும்ல.
அதான் கொஞ்சம் தூரம் நாளைக்கு வந்து ஊட்டுக்குன்னு போகும்போது இந்த பார்க்கிங்லேயே தான் வண்டி இருக்கும் அப்படியே இல்லையா? அது நம்ம எடுத்துகிட்டு போய் பரம்பிக்குளத்தில் விடுவோம். ஓஹோ. இது வந்து ஆனப்பாடி. ஸோ ஓகே. இந்த ரூட்டு இப்போ நம்ம போகிறோம் இல்லையா, இதில் ஒரு கதை இருக்குது. அது இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்குது. அப்படி சொல்லிட்டோம். எனக்கு த்ரில்லிங்காக ஒரு விஷயம். நம்ம பரம்பிக்குளம் வந்து முன்னாடி சஃபாரிக்கு போனப்ப இன்னொருத்தர் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரோட காரில் போனோம். அப்போ வந்து போகிறப்ப இடையில ஒரு இடத்துல இறங்கி நின்று பார்த்துட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து புலின்னு ஏத்தாப்புல ஒரு கார் வந்தது. புலி வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சொன்ன உடனே இவர் என்ன பண்ணாரு, டிரைவரு புலியை பார்க்குற ஆர்வத்தில் காரை மூவ் பண்ணி போயிட்டாரு. நான் கீழே நிற்கிறேன். நான் கீழே வீடியோ எடுக்கலான்னு அப்படி எடுத்துட்டு இருந்தேன். மறந்துட்டாரு அவர். நான் இறங்குனதையே மறந்துட்டு இதாகிட்டாரு. எனக்கு அள்ளு கை நிட்டுச்சு. என்னடா இது, நம்ம மாட்டிக்கிட்டோமே, அவர் புலின்ட்டு போறாரு, நம்மளை வந்து அப்படியே கொத்தா அள்ளிட்டு போயிட போகுது அப்படின்னு பயந்துட்டு வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு நானும் பின்னாடி வர்றேன். அவரு கவனிக்கிற மாதிரி இல்லை, அவர் பாட்டு போயிட்டே இருக்கிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் பின்னாடி இருந்தவங்க சொல்லி அப்புறமா வண்டி நிறுத்தி அதுக்கப்புறம் ஏறி. உண்மையிலே அதெல்லாம் வந்து புலி அங்கே இருந்ததோ இல்லையோ, அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்மளுடைய கூஸ் பம்ப்ஸ் இருக்கிறது அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த மாதிரி இதெல்லாம் பேய் பார்த்தா கூட அந்த பயம் இருக்காது. பேய்ன்னு சொல்லதான் பயம். பேய் போடுற சத்தம் இங்கே இல்லை. ரிசப்ஷன் சென்டர் நேரம் போகணும். அந்த அது இருக்குல்ல, நம்ம வண்டிங்க. சஃபாரிக்கு வந்திருக்காங்களா, அவங்க உங்களுக்கு கவனிக்கல. சஃபாரிக்கு ஆள் சேர்க்குறாங்கள. 20 பேர் என்ன 12 பேரா 20 பேரா வந்தால் தான் எடுப்பாங்க. போகலாமா? அந்த வண்டிக்கு முன்னாடி நிறுத்த சொல்கிறாரு. அது போகலாமான்னு கேட்குறேன். சஃபாரிக்கு போகலாம். அதான் ஈவினிங் இது பேக்கேஜ்லேயே வந்துடும். அது ஈவினிங் தான் அது வரும். ஆமாம், 4 மணிக்கு. நம்ம ஈவினிங் அதே பெட்டர்ன்றீங்களா? அது போயிட்டு 3 மணி நேரம் கழிச்சு 7 மணிக்கு என்னமோ தான் ரிட்டர்ன் ஆகும். அது இங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது. இங்கேயே பார்க் பண்ணிட்டு போயிட வேண்டியது. இல்லை பார்க்கிங் அங்கே இருக்குது. நான் சொன்னேன்ல கன்னி மராட்டிக்கு இந்த இடம் போகிற வழியில் தான் இங்கேருந்து மெயின் ரோடு பரம்பிக்குளம் ரூட்லேருந்து இது சஃபாரி ரூட்டு பிரிஞ்சு இங்கே போகும். அந்த ரூட்டில் தான் வந்து யானைகள் வந்து நிறைய பார்க்க முடியும் கன்னி மராட்டிக்கு. நாம் வந்து இங்கே தான் போவோம். பரம்பிக்குளம் டவுன் போயிட்டு இங்கேருந்து தான் நம்மளை கூப்பிட்டு போவாங்க போட்டில். அது இங்கேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் வரும். இதுதான் ஆனப்பாடி ரிசப்ஷன் சென்டர். ஆல்ரெடி நம்ம ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கறனால இங்கே வந்து அந்த ரெசிப்டை காமிச்சு நம்ம அந்த செக்இன் ஃபார்மாலிட்டியை வந்து இங்கே தான் நம்ம முடிக்க போகிறோம். இப்போ ஆனப்பாடிங்கிற இடத்துல தான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. அதாவது அதுதான் ரிசப்ஷன் ஏரியா. அந்த ரிசப்ஷன் ஏரியாவில் நாம் ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணதை கொண்டு வந்து அந்த ரிசிப்டை இங்கே காமிச்சோம் அப்படின்னா இவங்க அந்த டீட்டெயிலெலாம் போட்டுருவாங்க. நம்ம வெஹிக்கிள் நம்பரு எல்லா டீட்டெயிலும் போட்டு என்ட்ரி கொடுத்துருவாங்க. இப்போது நம்ம இங்கேருந்து ஒரு 50 மீட்டர் அப்படியே நடந்து போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டே இருக்கும். இது காட்டுக்குள்ளே தான் இப்போ நான் நடந்து போயிட்டுருக்கேன். நான் மட்டும்தான். நம்ம சப்ஸ்கிரைபரை முன்னாடி நீங்கள் காரில் போங்க, பின்னாடி நான் நடந்து வரேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குது இந்த பேக்கேஜில்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது 12 o'clock வந்து செக்இன் டைமிங். இது 10 o'clock வந்து செக் அவுட் டைமிங்கு. நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா 3 வேளை ஃபுட்டு, அதாவது இன்றைக்கி நமக்கு லஞ்சு கொடுத்துருவாங்க, டின்னர் கொடுத்துருவாங்க, நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. இதை தவிர ஈவினிங் டீ காஃபி ஸ்நாக்ஸ் ஈவினிங் கொடுத்துருவாங்க. இதை தவிர ஈவினிங் 4 o'clock வந்து நமக்கு சஃபாரி இருக்குது. பரம்பிக்குளம் வரைக்கும் அழைச்சிட்டு போவாங்க. சஃபாரி இருக்குது. அந்த சஃபாரியில் இன்க்ளூசிவாக வந்து பாம்பு ராஃப்டிங் இருக்குது. அந்த பாம்பு ராஃப்டிங்கும் வந்து நம்ம போயிட்டு வரலாம். இது வந்து இங்கே தங்கியிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பாம்பு ராஃப்டிங்கு. போயிட்டு திரும்ப இங்கே ரிட்டர்ன் ஆகிறதுக்கு 7 மணிக்கு மேலே ஆகிடும். ஸோ அப்படி போயிட்டு வரும்பொழுது ஈவினிங் டயத்தில் நமக்கு வைல்டு அனிமல்ஸ்லாம் நிறைய ஸ்பாட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொதுவாக யானைகள், புலி, சிறுத்தை இது எல்லாமே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சாணி பாருங்கள், எலிஃபண்ட். ஸோ இந்த பேக்கேஜ் புக் பண்ணிட்டோன்னா எல்லாமே உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு ரூம் எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டு இந்த பேக்கேஜோட காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம புக் பண்ணியிருக்கிறது வந்து டென்டட் நீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புக் பண்ணியிருக்கோம். மெயின்லேயே இருக்குது. உங்களுக்கு உள்ளுக்குள்ளார போகிறது கொஞ்சம் பயமாக இருக்குது, யோசனையாக இருக்குன்னா டென்டட் நீஷ் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்துலேயே நீங்கள் தங்கிக்கலாம். அது உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன்.
இங்கே எக்கோ ஷாப் இருக்குது, ஆனப்பாடி எக்கோ ஷாப்பு. ஏதாவது வேணும்னா நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். இது உள்ளுக்குள்ளார காரை கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளாரையே கொண்டு வந்து பார்க் பண்ணிக்கலாம். അവിടെ വരെ പോണേ കുറേ പോകണ്ടേ? വളരെ ഫ്രണ്ട്ലി ആണല്ലോ. இங்கே பார்த்தீங்கன்னா டென்டட் நீஷ், அப்புறம் டென்டட் ரூஸ்ட்னு 2 இருக்குது கேட்டகரி. நம்ம புக் பண்ணியிருக்கிறது வந்து டென்டட் நீஷ். இந்த பக்கம் உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா சாண்டல், ஜாமுன், நீம், அசோகம், டீக், ஒவ்வொரு பேர்லேயும் ஒவ்வொரு டென்டட் நீஷ் இருக்குது. அதெல்லாம் இங்கே. அப்புறம் அப்படியே நீங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா ஃபிக்கு, பேனியன், வென்டிக், பீட்டி, மருது, இது எல்லாம் இங்கே இருக்குது. எல்லாமே ட்ரீ பேராக வச்சுருக்குறாங்க. நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது பேனியன் நினைக்கிறேன். நமக்கு 3வது ரூமா? நம்ம ரூமுக்கு போர்டே இல்லைல்ல. வென்டியா? வென்டீக். ஸோ நம்மளது வந்து இந்த 3வது ரூம் தான் வந்து நம்மளது வென்டீக். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் இருக்குது. இதுவும் டென்டட் நீஷ் தான். அப்புறம் ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ்லாம் இங்கே இருக்கு போல் இருக்குது. இதுதான் வந்து போஜனசாலா. நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே தான் இருக்குது, சாப்பிட்றதுக்கான உணவகம். மதியம் லஞ்சுக்கு பெல் அடிப்பாங்களாம். அடித்ததுக்கப்புறம் வந்து சாப்பிட வேண்டியதான். இது எல்லாமே பேக்கேஜில் வந்து இன்க்ளூசிவ் தான். இது வந்து கொஞ்சம் வீடு மாதிரியே இருக்குது. ஆனால் டென்ட்டு கிளாத்தில் வந்து மெட்டீரியலில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப சின்னதாக குட்டியோண்டு இருக்குது. ஒரிஜினல் டென்ட்டாகவே போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஃபீல் கிடைக்கும். காமன் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. டென்டட் ரோஸ்ட்டு, ஆம்புலன்ஸ்லாம் வச்சுருக்காங்க இங்கே. லாஸ்ட்டில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து டென்டட் ரோஸ்ட்டு. இது என்ன செமத்திரலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை? எல்லாம் ஃபாரஸ்ட் ஓட்டினாப்புல இருந்தால் கூட இவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. இதுதான் டென்டட் ரூஸ்டா? இதுக்கு ரெஸ்ட் ரூம் காமன் ரெஸ்ட் ரூமா? தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு கிடையாது. இது அதுவா? ஸோ இங்கே தங்கியிருக்கிறவங்க மொத்தம் 3 தான் இருக்குல்ல? ஆமாம், 3 மட்டும் தான். அங்கே தங்கியிருக்கிறவங்க அதை தான் யூஸ் பண்ணிக்கணும். காமன் இது. அடிஷனலாக அந்த மாதிரி கண்டெய்னரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓ, அந்த கண்டெய்னர் எதுக்கு? அந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலாம். ஆக்டிவ் இல்லை. ஓ, அது ஸ்டே பண்ணுறது தான். அதுக்கும் ரெஸ்ட் ரூம் இங்கே தான். அதுக்கும் ரெஸ்ட் ரூம் இங்கே தான். ஓகே ஓகே. நாலு வந்து சேஃப்டிலாம் இங்கே எப்படி பக்காவாக இருக்குமா? அது ஒன்று மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த அரௌண்டில் வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ஓகே. அதுவும் இல்லாமல் ட்ரெஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு குழி மாதிரி எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதை ஃபென்சிங்கில் எடுத்து போடுவாங்க. யானை மற்ற இது ஒன்றும் இங்கே உள்ளே வராது. ஆனால் மெயினாக ஈவினிங் டைம் வச்சுன்னா மான் இங்கே வரும். பார்க்கலாம். இங்கெல்லாம் மான் வந்து நடக்கும். கரடி வருமா? கரடியும் வரும் சார். ஏன்னா ஞாபகம் சீசன் டைமில் எல்லாமே. இப்போ சீசனா? இப்போ சீசன் இல்லை. இங்கே சீசன் மெய், ஏப்ரல் அந்த டைம் ஆகும். இந்த டயத்தில் மழை பெஞ்சா வரும்பாங்களே? இது மான் மட்டும் வரும். வெளியில் பார்க்குறதா இருந்தால், யானையெல்லாம் வரதா இருந்தால் வெளியில் தான் இருக்கும். வெளியே பார்க்கலாம். காலையிலலாம் அங்கே நிற்கிறதா பார்க்கலாம். அந்த காம்பவுண்டுக்கு வெளியில். காம்பவுண்டுக்கு வெளியே பார்க்கலாம். காலையில் சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு போனோம்னா பார்க்கலாம். பார்க்கலாம். உங்களுக்கு பேர்டு வாட்சிங் கொடுப்பாங்க சார். பேக்கேஜில் பேர்டு வாட்சிங் இருக்குது. கிலோமீட்டர் சம்திங் கொடுப்பாங்க. அதில் பார்க்கலாம். ஓகே. இது வந்து 2 பேருக்கானதுவா? ஒரு ரூமில் 2 பேர் தங்குறாங்க. எவ்வளோ பேக்கேஜ் இது சார்? இது ஒரு ரூமுக்கு 2000 ரூபா சார். ஒரு ரூம் 2000 ரூபா. 2 பேருக்கு 2000 ரூபா. 2000 ரூபா பேமெண்ட் பண்ணுங்க. இதில் என்னென்னலாம் இன்க்ளூசிவ்? ஒன்லி ஸ்டே மட்டுமா? ஃபுட்டு ஸ்டே மட்டும் தான். ஃபுட்டு வேணுன்னா அவங்க காசு கொடுத்து சேர்த்து சாப்பிட்டுக்க வேண்டியதாங்க. ஃபுட்டு நம்ம செப்பரேட்டாக கேன்டீனும் இல்லைனா மெஸ்ஸில் சொல்லி சாப்பிட்டுக்கணும். ஓகே. இது எல்லாமே ஆன்லைன் புக்கிங் தான் இல்லை? ஸ்பாட் புக்கிங். இதுக்கு மட்டும் ஸ்பாட் புக்கிங்கும் இருக்குது. இதுக்கு ஸ்பாட் புக்கிங் இருக்குது. இதுக்கு மட்டும்தான் இருக்குது இந்த இதுலேயே. வேற எங்கேயும் இல்லை. வேறு எந்த ப்ராப்பர்ட்டிக்கும் பரம்பிக்குளத்தில் கிடையாது. வேறு அனிமல்ஸ் இப்போ கரடி, மானை தவிர வேறு சிறுத்தை, புலிலாம் வந்து நியர்பை இது பக்கத்தில் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இங்கெல்லாம் வந்து போகும் சார். ஏன்னா மாநில நைட் ஆச்சுன்னா எல்லாமே இங்கே வரும். நைட் டைம் அதாவது இந்த ட்ரென்ச்சுங்கிறது இதுகிட்ட தான் இருக்குது. பார்க்கலாம். ஆனால் இதுவரை ஹியூமன் அட்டாக் இருந்தது இல்லை. இதுவரை ஒன்றும் நடந்ததில்லை. அந்த ஒரு சசை இருக்குது. ஓகே. ஆனால் ட்ரென்ச்சை வந்து அது புலிங்கிறது ஜம்ப் பண்ணிடும், புலி, சிறுத்தைலாம். எலக்ட்ரிக் ஃபென்சிங் மட்டும். ஏன்னா அது வந்து அந்த ட்ரெஞ்சுன்னு சொல்கிறாங்கல்ல, குழி இருக்கிறனால ஃபென்சிங் அதை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ், இவ்வளோ டிஸ்டன்ஸில் கேப்பாக இருக்கும். ஸோ அந்த கேப் வழியாக வர்றது எல்லாமே மான் எல்லாமே வரும்.
நைட்டில் நம்ம உள்ளுக்குள்ளாரெல்லாம் சும்மா பார்க்குறதா இருந்தால் அப்படி பார்க்கலாம். கைடை கூட்டிட்டு நடக்கணும், தனியாக நடக்கக்கூடாது. ஏன்னா நைட்டில் எல்லா பல விலங்குகள் எல்லாம் அங்கங்கேயும் க்ளோஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம டூரிசத்துக்கே அது பாதிக்கும். ஸோ அதனால் உங்கள் ரிஸ்க்கும் நீங்கள் உங்கள் செல்ஃப் பார்த்துக்கணும். அதனால் கைடை நம்ம கூட்டுட்டு ஜஸ்ட் ஒரு வாக் நம்ம அப்படியே போய்க்கலாம். நீங்கள் கடைசியாக புலி இந்த சரௌண்டிங்கில் எப்போ பார்த்துருக்கீங்க? அதாவது நம்ம இதை சுற்றிலும் நாங்கள் கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதம் ஆச்சு. எலிஃபென்ட்ஸ்லாம் எல்லாம் பார்க்கல சார். சைடில் எங்கே போகிறோம் நைட்டில் அந்த ரோட் சைடில் அப்படியே போகிறதே பார்க்கல. எக்கோ ஷோட் ஃப்ரண்ட்டில் அங்கெல்லாம் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, எல்லாம் கேப்சர் ஆகும். ஓகே ஓகே. இதுதான் டென்டட் ரூஸ்ட். டென்டட் ரூஸ்ட் 2 பெட் இருக்குது. ஒரு ஆள் படுக்கலாம் ஒரு இதில். அதுமாதிரி 2 இது ஃபேன் கொடுத்துருக்காங்க. ப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஸோ சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு மினிமம் இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான கார்டு, இங்கே செக்யூரிட்டி இவங்களாம் வந்து இங்கே தங்கியிருப்பாங்க பக்கத்துலேயே. நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. வெளியில் 2 சேர் போட்டிருக்காங்க, ஒரு டீப்பாய். இது வந்து உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். 2000 ரூபா ஒரு கம்மியான ரேட்டில் இங்கே தங்கணுன்னா சூப்பரான ஆப்ஷனு. இது எல்லாத்துக்கும் வந்து இதுதான். இந்த டென்டட் ரூஸ்ட்டில் தங்கியிருக்காங்க இல்லையா 3 டென்ட்டு, அவங்களுக்கான ரெஸ்ட் ரூம் வந்து இங்கே கண்டெய்னர்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீட்டாக இருக்கா? வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க. பரவாயில்ல, வாஷ் பேஷன் நுழையும் போதே நல்லா நீட்டாக தான் இருக்குது. வாஷ் பேஷன் இங்கே என்ன இருக்குது? இது குளிக்கிற இடம் போல் இருக்குது. இது மக்கில். இந்த சைடு உள்ளதெல்லாம் வந்து பாத்ரூம். இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். டாய்லெட் இருக்கான்னு. வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் இது எல்லாமே வந்து இதுதான். மொத்தம் 1 2 3 4 5 இருக்குது. 5 பாத்ரூம், 5 டாய்லெட் இருக்குது. உங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு த்ரில்லான ஒரு அட்மாஸ்பியரில் தங்கணும் அப்படின்னா டென்டட் ரூஸ்ட் வந்து ஓகே தான், தங்குறதுக்கு ஓகே தான். ரெஸ்ட் ரூம் வந்து ஓரளவுக்கு ஒரு பேசிக் அம்யூனிட்டிஸோடு இருக்குது. ஓகேவாக தான் இருக்குது, நீட்டாக இருக்குது. டாய்லெட் பொறுத்த வரைக்கும் நீட்டாக தான் இருக்குது. பாத்ரூமும் அதை க்ளீன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பக்கெட் இல்லை, அது கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டே பண்ணும்போது. ஆனால் இதை விட கொஞ்சம் இதில் வேறு எதுவுமே இன்க்ளூசிவாக வராது பேக்கேஜில். ஒன்லி ஃபார் ஸ்டே மட்டும்தான் 2000 ருபீஸு. அதாவது ஒரு ரூமுக்கு 2 பேர் போகிறீங்கன்னா 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாம். அதை இதுவே வந்து நம்மளது ரூம் எப்படி இருக்குங்கிறத காமிச்சிட்டு அது ரேட்டை வந்து அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷன், ஒரு அமைதியான ஸ்டே, அதே சமயம் ஒரு அட்வென்ச்சரான ஸ்டே வேணும்னா இந்த இடம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. நான் உண்மையிலே ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் அதுக்கான உள்ள இதெல்லாம் கொடுத்துட்றாங்க. நீங்கள் 2 பேர் ஸ்டே பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே இங்கே இருக்குது. அதாவது ஸ்டே, சஃபாரி, ஃபுட்டு, டீ, காஃபி, அப்புறம் ஒரு சின்ன ட்ரக் இருக்குது பேர்ட் வாட்சிங்கிட்டு. இது எல்லாம் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. அதனால் இது ஓகே தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம அம்புலியில் வந்து 6500 ரூபா வாங்கிட்டு ஒன்றுமே கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இது பரவாயில்ல. என்ன வீட்டுக்குனி ஐலாண்டு இன்னும் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பட் ஆனால் ஃபுட்டுலாம் வந்து நம்ம தான் ப்ரொவிஷன் வாங்கிட்டு போகணுங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நுழையும் போது 2 சேர் கொடுத்துருக்காங்க, பெரம்பு சேரு, ஒரு டீப்பாய். வெளியில் உட்காந்துட்டு அப்படியே டீ காஃபி சாப்பிட்லாம். நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் பேக் சைடு வந்து ஃபாரஸ்ட் வியூ அப்படியே பார்க்கலாம். ஆனால் பார்க்குறதுக்கான வியூ தான் இல்லை. இங்கே ஸ்லைட் ஒரு கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளார போவோம். இதுதான் வந்து டென்டட் நிஷ். பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்க்ரீன் தொங்க விட்ருக்காங்க. அங்கங்கே ஓப்பன் இருக்குது. நீங்கள் உள்ளார இருந்தபடியே இப்படி ஓப்பன் பண்ணி வெளியில் பார்த்துக்கலாம். பட் ஆனால் இதெல்லாம் இதுதான் போட்டிருக்காங்க ஜாயிண்ட்டு. பார்க்குற மாரி இல்லை. ஆமாம், இது எதுவுமே பார்க்குற மாரி இல்லை, ஸ்டிச் பண்ணதாக தான் இருக்குது. இந்த பக்கம் தான் பார்க்குற மாரி இருக்குது. இதாக இருக்கேன், இங்கே பார்க்கலாம். நைட்டில் அது சுத்தமாக தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க, அதிலே கிளாஸும் இருக்குது. இங்கே ஒரு சேர், டேபிள், சின்னதாக ஒரு ஸ்டூல் மாரி ஒன்று கொடுத்துருக்காங்க, திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு. ஒரு 2 பேர்
தாராளமாக படுத்துக்கலாம். ஒரு 2 சிங்கிள் கார்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 3 பேர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம். ஆனால் பில்லோ வந்து 2 பில்லோ தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஃபேன் தான், ஏசிலாம் கிடையாது. இங்கே வந்து தேவையும் படாது. அடுத்து ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரெஸ்ட் ரூமில் நுழைஞ்சோன்னு நல்லா கமகமான வாசனையாக இருக்குது. பெனாயில் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் நல்லாயிருக்கு. மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஹேர் ட்ரையர் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் வெஸ்டர்ன் கிளாசட் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேனு, ஷவர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே, ஒரு நீட்டான ப்ராப்பர்ட்டி தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளத்தில் நிறைய ஸ்டே இருக்குது. டென்டட் ரூஸ்ட்டு, டென்டட் நீஷு, அப்புறம் ஊட்டுக்குண்டி ஐலாண்ட் நாளைக்கு நம்ம போய் தங்க போகிறோம். அதுதான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வருது. அது இப்போ என்ன ரேட்டுங்கிறது நாளைக்கு உங்களுக்கு அங்கே போனதுக்கப்புறம் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தூணக்கடவுல ஒரு ஸ்டே ஒன்று இருக்குது. அப்புறம் டிம்பர் நூக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டே இருக்குது. ஹனி கோம்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. பெருவாரி ஐலாண்ட்னு இன்னொன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அங்கே நம்ம தங்குறதுக்கான ஆப்ஷன்ஸு. இது நீங்கள் அவங்களுடைய வெப்சைட் அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் செக் பண்ணிங்கன்னா என்ன ரேட்டு என்ன ஏதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வீக் டேஸில் ஒன்று, வீக்கெண்டில் ஒரு ரேட் போடுவாங்க. அதனால் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நம்ம புக் பண்ணியிருக்கிற இந்த ஸ்டே நம்ம வீக் டேஸில் புக் பண்ணியிருக்கோம். 7250 கிட்ட வருது இது. இப்போ நம்ம புக் பண்ணியிருக்கிற ஸ்டே இது வீக்கெண்டில் எவ்வளோ வருதுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதை நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. 2:30க்கு கிளம்பக்கூடிய சஃபாரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு அங்கே பாம்பு ராஃப்டிங்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றது 8 மணிக்கு மேலே ஆகிடுமா இங்கே வர்றதுக்கு. இப்போ நைட் சஃபாரி வர்றதுனால நிறைய வைல்டு அனிமல்ஸாக ஸ்பாட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள கைட்டை பேசிகிட்டு இருந்தேன், சொன்னார். நான் ரொம்ப ஆவலோடு இருக்கேன். அதனால் நீங்களும் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நிறைய அட்வென்ச்சர் இருக்கலாம் இந்த வீடியோவில். அதனால் தொடர்ந்து பாருங்கள். கரெக்டாக 1 மணி ஆனவுடனே லஞ்சுக்காக பெல் ஒன்று அடித்தாங்க. பெல் அடித்தோன்னே போதும் இங்கே தங்கியிருக்கிறவங்க எல்லாரும் நேராக போய் கேன்டீனில் அசம்பிள் ஆனாங்க. நாமளும் இப்போ கேன்டீனுக்கு தான் போகிறோம். சாப்பிட்டுட்டு இங்கே சாப்பாடு எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். 2007 தான் இது பண்ணியிருக்காங்க. அது இங்கே சாப்பாடு பொறுத்த வரைக்கும் பஃபே சிஸ்டம் தான். நமக்கு தேவையானதை நம்மளே வேணுங்கிற அளவுக்கு எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு என்னென்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, சாம்பார், மீன் குழம்பு, ரசம், தயிர், கூட்டு பொரியல், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இது எல்லாமே கொடுத்தாங்க. அப்பளம், ஊறுகாய் இதெல்லாம் இருந்தது. அப்புறம் மோர் குழம்பும் கொடுத்துருந்தாங்க. சாப்பாடை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே நல்லா இருந்தது. என்னோடய ஃபேவரைட்னு பார்த்தீங்கன்னா அந்த மீன் குழம்பு தான். மீன் குழம்பு நான் வெளியில் சாப்பிட்டதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது. இது மட்டும்தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். வீட்டை தவிர வெளியில் சாப்பிடும்போது மீன் குழம்பு பிடிச்சதுன்னா இங்கே தான். நான் ஃபுல்லாகவே மீன் குழம்பு மட்டும்தான் அங்கே சாப்பிட்டேன். லஞ்ச் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தோம். லஞ்ச் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர் குழம்பு, தயிர் இல்லை மோர், ஊறுகாய், அப்பளம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. சாப்பாடு உண்மையிலே சூப்பராக இருந்தது. மீன் குழம்பு சூப்பர். இந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து வெளியில் நான் சாப்பிட்டதில்லை வீட்டை தவிர. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்ம சஃபாரிக்கு வந்து 2:30 மணிக்கு சொன்னாங்க. சஃபாரிக்கு தான் போயிட்டுருக்கோம். சஃபாரி வெஹிக்கிள் வருகிறது. என்ன இதில் போகும்போது மேக்ஸிமம் என்னென்னலாம் சைட்டிங் ஜாஸ்தி இருக்குது? மேக்ஸிமம் நாங்கள் வந்து இந்த இது வைல்டுக்கு வருங்க. சாம்பார் டீர் பார்ப்போம், புள்ளிமான், யானை நிறைய பார்க்கறது உண்டு. யானை நிறைய, வைல்ட் டாக்ஸ், லெப்பர்டு வைல்ட் டாக்லாம் இருக்கு. மேக்ஸிமம் ராத்திரில பார்க்கறது உண்டுங்க. இப்போ நைட் ரிட்டர்ன் வரும்போது லெப்பர்டு பார்க்கறது கூட சம்டைம் சான்ஸ் இருக்கு, மேபி சான்ஸ் இருக்கு. யானையை ரெகுலராகவே இந்த 10 நாளாக பார்த்துட்டு தான் இருக்கோங்க. ரெகுலராக பார்க்குறீங்க ரிட்டர்ன் வரும்போது? இப்ப பகல்ல நிறைய வண்டி எல்லாம் ஓடிட்டு இருக்கு. வைல்ட் லைஃப் சேஞ்சுரி தானுங்க. அதனால இப்ப இந்த வண்டி ஓடுறதுனால ஆளுகளோட சவுண்ட் எல்லாம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் எல்லாம் உள்ள போயிருங்க.
இல்லை ஒரு அனிமல்ஸோட ஃபீடிங் டைம்னா ஒரு 5:30 மணிக்கு மேலே எல்லாம் வெளியில் வருங்க. ஸோ அந்த 5:30 மணிக்கு மேலே நல்லாயிருக்கும். ஆமாம் ஆமாங்க. நம்ம இங்கே ரிட்டர்ன் வரும்போது 8:30 ஆயிருங்க. 8:30 ஆகிடும். ஆமாங்க. இப்போ 7 மணி வரைக்கும் நம்மளுக்கு அங்கே வந்து ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ நம்ம போகிற வழியில் வந்து இந்த சைட் சீங்கெல்லாம் பார்த்துட்டுங்க, ஒரு ராஃப்டிங் இருக்குது 1/2 மணி நேரம். அங்கே பேம்பு ராஃப்டிங் இருக்குங்க, போட்டிங்கு. அது முடிஞ்சோடனே அந்த இது ட்ரைபல் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குங்க, ஆதிவாசிகளோட டான்ஸ் ப்ரோக்ராம். அது முடிஞ்சோன்னா அங்கேருந்து 7 மணிக்கு நம்ம அங்கேருந்து வண்டி எடுத்தோம்னா இங்கே வந்து ஒரு 8:30 8:15 அந்த டயத்துக்கு நம்ம இங்கே ரிட்டர்ன் வரும். அந்த டயத்தில் வந்து மேக்ஸிமம் சைட்டிங்ஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த ஊர்ண்ணே? நாங்கள் இங்கே தாங்க சார், பரம்பிக்குளம். பரம்பிக்குளம் தான். எலிஃபென்ட்ஸ்லாம் நீங்கள் போகும்போது ரோட்டை பிளாக் பண்ண மாதிரி இன்சிடென்ட்லாம் ஆகுமா? நிறைய டைம் அந்த மாதிரி ஆயிருக்குங்க. ம். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வண்டி கிளாஸ்லாம் அடிச்சுங்க. 2 மாதம். ஆமாம் ஆமாம், அடிச்சு வண்டி டோர்லாம் உடைச்சிருக்கு. நிறைய வரும். நம்ம அதை டிஃபென்ஸ் பண்ணி வந்துடும். நம்ம ரெகுலராக இங்கே ஓட்டிட்டு இருக்கிறதுனால யானை இப்போ வைலண்ட் ஆகுமா சைலண்டாக இருக்குமா போயிருமா அப்படியெல்லாம் பார்க்கும்போது தெரியுங்க நம்மளுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வண்டி இது பண்ணி ஓட்டிட்டு வந்துடும். ரைட் சைடில் புள்ளிமான ஒரு கூட்டம் போடாட்டேன். நம்மளை வெல்கம் செய்யறது புள்ளிமான்களாണ് എപ്പോഴും. മയിലും കൊമ്പ് പൊളിഞ്ഞ ജസ്റ്റ് പൊളിഞ്ഞു പോയ കൊമ്പിൻ്റെ இதுக்கு முன்னாடி பரம்பிக்குளத்தில் சஃபாரி நான் 2 வாட்டி போயிருக்கேன். இருந்தாலும் இந்த வாட்டி போகிறது நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். எந்த விதத்தில் இது வித்தியாசமானதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் போனீங்கன்னா டே டயத்தில் தான் வந்து உங்களை போயிட்டு கூப்பிட்டு வந்துடுவாங்க. பொதுவாக நைட் சஃபாரி வந்து நீங்கள் வெளியிலேருந்து சஃபாரி மட்டும் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து நைட் சஃபாரி வந்து உங்களால் போக முடியாது. இங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறவங்களுக்கு மட்டும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த டென்டர் நீஷில் தங்கியிருக்கிறவங்களுக்கும் டிம்பர் நூக்கில் தங்கியிருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருக்கும் மட்டும்தான் இந்த பேக்கேஜ் அப்ளிகபிள். இந்த பேக்கேஜில் தான் இந்த நைட் சஃபாரியும் வரும். பொதுவாக நைட்டில் திரும்பி வரும்பொழுது இங்கே வந்து எல்லா அனிமல்ஸையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டிரைவர் என்னன்னே சொன்னார். அதாவது புலியில் ஆரம்பித்து புலி, சிறுத்தை, யானை, கரடி இந்த மாதிரி எல்லா விதமான வனவிலங்குகளையும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இந்த நைட் சஃபாரியில் இருக்குது. அதனால் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையில தான் நாம் இந்த சஃபாரியை ஸ்டார்ட் பண்ணோம். பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன மாதிரியான வைல்டு அனிமல்ஸை இந்த சஃபாரியில் நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்ட்டு. ഈ ലെഫ്റ്റ് സൈഡ് കാണുന്ന കൊമ്പുള്ള മാനാണ് മറ്റേ കൊമ്പ് കൊഴിഞ്ഞിട്ട് വരുന്നത്. കൊമ്പ് കീഴെ വിളുന്നോണ്ടേ മറുപടി മുളച്ചു വരുന്നത്. വെൽവെറ്റ് ഹാൻഡിലേഴ്സ് എന്ന് പറയും. അതിലിപ്പോൾ ബ്ലഡ് സർക്കുലേഷൻ ഉണ്ടാവും. വളരെ സോഫ്റ്റ് ആണ്. പൊട്ടിച്ചു കഴിഞ്ഞാൽ പൊട്ടുന്ന ഒരു കണ്ടീഷനിലാണ് അതുള്ളത്. മുള്ളമ്പന്നിയില്ലേ, ആ കൊമ്പിനെ അത് തിന്നും. ആ കൊമ്പിന് എല്ലിന് കാൽസ്യം കൂടുതൽ. അതാണ് അതിൻ്റെ ഈ മൂന്ന് മൂല വരുന്നില്ലേ. ഒരു സ്റ്റേ ആണ്. ഇപ്പൊ നിങ്ങൾ ഇപ്പൊ ടെന്റിൽ താമസിച്ചിരിക്കുന്നില്ലേ, അതിന്റെ സെയിം ഫെസിലിറ്റീസ് ആണ്. ടിമ്പർ എന്താണ് മേഡം? ചാർജ് കൂടുന്നുണ്ട്. 10,500 ആണ്. അതെ അതെ. സമ്മറിൽ മെയ് ജൂണിലൊക്കെ നല്ല സൈറ്റിംഗ് ആണ്. വെള്ളം ഒരു 10-40 അടി വെള്ളം താഴും, തണ്ണി കമ്മിയാകും. அந்த சைடு அனிமல்ஸ் எல்லாம் வரும். அப்போ இங்கே என்ன மேக்ஸிமம் யானை தான் பார்க்க முடியுமா இல்லை? யானை, டைகர், லெப்பர்டெல்லாம் பார்க்கலாம். நல்ல முதல்ல எல்லாம் போகிறாங்க. അത് ഡാം നേരത്തെ പറഞ്ഞ ഡാമിൽ ഒരു ഡാം തൂനക്കടവ് ഡാം കാമരാജൻ അവരുടെ കാലത്ത് കെട്ടിയ ഡാമാണ്. സാർ ഇത് ഇറങ്ങി നോക്കാം. ഇത് മറ്റേ തൂനക്കടവ് ഡാം എന്ന് പറയും. നമ്മളിപ്പോൾ കണ്ടുവന്നല്ലോ വാട്ടർ സ്പ്രെഡ് ഏരിയ, അതിന്റെ കെട്ടാണ് ഇവിടെ ഉള്ളത്. ഈ ഡാം കൺട്രോൾ എല്ലാം തമിഴ്നാട് PWD, അണ്ടർ PWD തമിഴ്നാട്. ഈ സ്ഥലം പറമ്പിക്കുളം ടൈഗർ റിസർവ് കേരള സ്റ്റേറ്റ് ആണ്. ഇപ്പൊ ഈ ഡാം കെട്ടിയിരിക്കുന്ന കൺട്രോൾ എല്ലാം തമിഴ്നാട്, എല്ലാം ലീസ് ലാൻഡാണ്. 99 കൊല്ലത്തേക്ക് ലീസ് ലാൻഡാണ്. കാമരാജർ പീരീഡ് കെട്ടിയതാണ്. 61 അനാഗ്രേഷൻ. இப்போ நம்ம வந்திருக்கிறது தூணக்கடவு டேம். 1965 காமராஜர் பீரியடில் இந்த டேம் வந்து கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டது. இது 99 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து லீஸ்க்கு கொடுத்துருக்காங்களாம். அதுமாரி தமிழ்நாடு PWD கண்ட்ரோலில் தான் இந்த டேம் இருக்குது. இந்த டேம் மட்டும் கிடையாது, பெருவாரிப்பள்ளம் டேம்னு இன்னொன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பரம்பிக்குளம் டேம், இது எல்லாமே தமிழ்நாடு PWD கண்ட்ரோலில் தான் இருக்குது. தூணக்கடவு ஆறு மேலே தான் இந்த தூணக்கடவு டேம் கட்டப்பட்டிருக்கு. இங்கிருந்து ஃபில் ஆகக்கூடிய, அதாவது அடிஷ்னல் வாட்டரோ இல்லை இங்கிருந்து திறந்து விடக்கூடிய தண்ணீரோ இங்கிருந்து 2.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பரம்பிக்குளம் டேமுக்கு அண்டர் கிரவுண்ட் டனல் மூலிமா, அதாவது கீழே ஒரு சுரங்கம் மாரி அதை உருவாக்கி அந்த சுரங்கப்பாதை வழியாக 2.5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இங்கிருந்து வெளியேற்றப்படக்கூடிய நீர் வந்து பரம்பிக்குளம் டேமை போய் சென்றடையுது.
தூணக்கடவு டேம் தாண்டி கொஞ்சம் தூரம் போனோன்னா லெஃப்ட் சைடில் வந்து உள்ளுக்குள்ளார ஒரு ஆஃப் ரோடு ஒன்று போகும். அந்த ஆஃப் ரோடில் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா ஏறக்குறைய ஒரு 7-8 கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா வேர்ல்டில் ரொம்ப ஃபேமஸான கன்னிமரா டீக் அப்படின்னு சொல்லி ஒரு மரம் இருக்குது. அதாவது கன்னிமர தேக்கு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். அந்த மரம் வந்து 500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட மிகவும் பழமையான ஒரு மரம். உலகத்தில் உள்ள வாழும் கன்னிமரா டீக்கில் மிகவும் பழமையான தேக்கு மரத்தில் இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த டீக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கன்னிமரா தேக்கு இருக்கிற இடத்துக்கு போகக்கூடிய ரோடு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வனவிலங்குகள் இருக்கக்கூடிய பகுதின்னு நம்ம சொல்லலாம். எப்போ நம்ம வந்தாலும் இந்த இடத்துல யானையை பார்க்க முடியும். நான் இதுக்கு முன்னாடி 2 வாட்டி சஃபாரி வந்திருக்கிறேன். 2 வாட்டி வரும்பொழுதும் இந்த இடத்துல வந்து யானையை பார்த்துருக்கேன். நாம் இப்போது கன்னிமரா தேக்கு இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட உலகின் பழமையான தேக்கு மரங்களில் இந்த கன்னிமரா தேக்கும் ஒன்று. இதோட உயரம்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 41லேருந்து 49 மீட்டர் ஹைட்டும், அகலம்னு பார்த்தீங்கன்னா அதோட வித்து 6.5லேருந்து 7.2 மீட்டர் அளவுக்கும் இதோடைய வித்தும் இருக்குது. இந்த மரத்துக்கு மகா விருக்ஷ புரஸ்கார் அவார்டு வந்து மத்திய அரசால் 1994-95 வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதாவது மகா விருக்ஷன்னா பெரிய மரம், அதாவது கிரேட் ட்ரீ அப்படிங்கிற மீனிங்கு. ஸோ மிகப்பெரிய மரம் அப்படிங்கிற முறையில் இதுக்கு இந்த விருதை வந்து மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. நாம் பரம்பிக்குளம் வந்துட்டோம். இதுதான் வந்து இந்த சஃபாரியோட கடைசி பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து லெஃப்ட் கொஞ்சம் தூரம் உள்ளுக்குள்ளார ஒரு 1.5 கிலோமீட்டர் போல் போனோம் அப்படின்னா பரம்பிக்குளம் டேம் வந்துடும். அந்த பரம்பிக்குளம் டேமில் தான் போயிட்டு நம்ம ராஃப்டிங் போக போகிறோம். ராஃப்டிங் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரிட்டர்ன் ஆக போகிறோம்.
ഇടയ്ക്ക് മലയാളത്തിൽ പറയണേ. അപ്പൊ പിന്നെ ഇവിടെ ആളില്ലാതെ വരും. பரம்பிக்கிழமே வந்திருக்கேன். ஸ்டே பண்ணுங்க. അതുകൊണ്ടല്ല ഞാൻ ഫോട്ടോ എടുക്കുക. മ്യൂച്വൽ അണ്ടർസ്റ്റാൻഡിങ്. இல்ல உடக்கட்டே. இந்த பாம்பு ராஃப்டிங்கில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒரு கொஞ்சம் தூரம் தான் வந்து நம்ம ஒரு ரவுண்டு இங்கே போயிட்டு வரப்போகிறோம். ஆனால் நாளைக்கு நாம் இதுவரைக்கும் தங்காத இந்த பரம்பிக்குளத்திலேயே மோஸ்ட் அட்வென்ச்சர் ஸ்டே அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டுக்குன்னு ஐலாண்டு அங்கே நம்ம புக் பண்ணியிருக்கிறோம். அங்கே போகிறதுக்கும் திரும்ப நம்ம இங்கே வந்துட்டு இதே மாதிரி பேம்பு ராஃப்டிங்க்கு பதிலாக போட் இருக்கும். அந்த போட்டில் ட்ராவல் பண்ணி நேராக அங்கே தெரியுது பாருங்கள் ஒரு மலை, அந்த மலைக்கு தான், அதாவது அந்த தீவுக்கு தான் நம்ம போக போகிறோம். நாளைக்கு நம்ம அந்த ஐலாண்ட் தான் போகிறோம். பேம்பு ராஃப்டிங்கை முடிச்சுட்டு அடுத்ததாக நாம் போகக்கூடிய இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பரம்பிக்குளம் டேம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இதுதான் வந்து பரம்பிக்குளம் டேம். இங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு நம்ம அதுக்கப்புறம் அங்கிருந்து ரிட்டர்ன் ஆக போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பரம்பிக்குளம் டேமும் தமிழ்நாடு பிடபிள்யூடி கண்ட்ரோலில் தான் இருக்குது. காமராஜர் ஆட்சி பீரியடில் தான் வந்து இந்த டேம் வந்து கட்டப்பட்டது. உலகத்தில் உள்ள அதிகப்படியான கொள்ளளவு கொண்ட டேமில் இந்த பரம்பிக்குளம் டேமும் ஒரு ஒன் ஆஃப் த டேமாக இருக்குது. அதாவது 1825 அடி வரைக்கும் இந்த டேமில் வந்து நீரை வந்து சேமிக்க முடியும். அதிரப்பள்ளி இங்கேருந்து 30 கிலோமீட்டர் வருது. 30 கிலோமீட்டர் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் பாரு. ஒரு 19 கிலோமீட்டர் வரைக்கும் இப்போ முதல்ல பிரிட்டிஷ்காரங்க போட்ட ஒரு ட்ராம்பே ட்ரக் ஒன்று இருக்குது, அது ஜிபெமல் ரோடு. அங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் போயிட்டோம்னா நேராக அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே போகும். இங்கே ஆக்சுவலாக ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய தண்ணி தான் இங்கே திறந்து விடுவாங்க. இந்த சைடு ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணி அங்கே கீழே வந்து பெருங்கல் குத்துன்னு ஒரு டேம் இருக்குங்க. பெருங்கல் குத்து போய் அங்கேருந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா நேராக அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸில் போய் அரேபியன் கடலில் போய் ஜாயின் ஆகிடும். கடலுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். ஆமாம். பரம்பிக்குளம் டேம்லேருந்து நம்ம ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிற வழியில் பரம்பிக்குளத்தில் நமக்கு ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்க ட்ரைபல் டான்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ட்ரைபல் டான்ஸ் பார்க்குறது தான் வந்திருக்கிறோம். ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ட்ரைபல் டான்ஸை பார்த்துட்டு நாம் அங்கிருந்து ஒரு 7:30 மணிக்கு மேலே கிளம்பினோம். இதுக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் இரவு நேரத்தில் எந்த ஆள் நடமாட்டமே இந்த நேரத்தில் இருக்காது, அதாவது எந்த வெஹிக்கிள் மூமெண்ட்டுமே இருக்காதுன்னு சொன்னாங்க.
ஸோ இந்த டயத்தில் நம்ம உள்ளுக்குள்ளார போகும்போது நமக்கு மிகவும் ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடச்சிது. பகல் நேரத்தில் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணும்போதே ரொம்பவும் த்ரில்லாக இருக்கும். இரவு நேரத்தில் ட்ராவல் பண்ணும்போது சொல்லணுமா, நீங்களே அதை பார்த்து எப்படி இருக்குது எங்களுடைய அனுபவம் அப்படிங்கிறத நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். എടാ ഞാൻ ഇവിടുത്തെ ഒറിജിനൽ 1 2 இருக்கு, 3 4 ஒன்று போயிடுச்சு. இந்த பக்கம் திருப்புங்க. அங்கே கிடையாது, நடுவில் இருக்கு. தெரியுதா? 3 4 யானை இருக்கு. 4 ആക്ച്വലി பேக் சைடு ஆல்சோ இட்ஸ் தேர். എന്ത് ഈ ഗ്ലാസിന് എന്ത് ചെയ്ത് 1 2 3 4 5 6 இருக்கா? അതാ ടസ്കർ വരെ അത് കുട്ടിതാ. വിട്ടോ എന്താ മരം இருக்கா? ഓക്കെ ആ കുട്ടീനെ അമ്മ മറക്കുമല്ലോ ലൈറ്റ് അടിക്കാൻ. பரம்பிக்குளத்துலேருந்து கிளம்பி ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளேயே திடீர்னு பார்த்தா சைடில் கொஞ்சம் மேட்டு மேலே ஒரு யானை கூட்டமே நின்றுட்டு இருந்தது. நாங்கள் டக்குன்னு கவனிக்கல. சைடில் சில பேர் பார்த்துட்டு கத்துனோன்னே அதுக்கப்புறம் ரிவர்ஸ் வந்து பார்த்தா அங்கே ஒரு கூட்டம் நின்றுட்டு இருந்து ஒரு 4-5 யானையாவது அங்கே நின்று இருக்கும். ஏன்னா யானை பார்க்குறதுக்காக தான் நம்ம ட்ரை பண்ணோம். யானையை வந்து ஆரம்பத்திலேயே, அதாவது இந்த நைட் ட்ரிப்பில் யானையை உடனடியாக பார்த்ததுங்கிறது ரொம்பவே சந்தோஷம். அடுத்த நம்ம டார்கெட் வந்து சிறுத்தை எப்படியாவது பார்த்துடணும் அப்படிங்கிறது தான். டிரைவர்கிட்ட ஏற்கனவே நான் கேட்டேன், அவரும் சொல்லியிருந்தார் சிறுத்தையை பார்க்க முடியும்னு. அடுத்ததாக பாருங்கள், நமக்கு கொஞ்சம் தூரம் வந்தோம், ஒரு இந்தியன் கார் ரோடு ஓரத்தில் நின்றுட்டு இருந்தது. ஒன்று மட்டும் இல்லை, ஒரு கூட்டமே அங்கே நின்றுட்டு இருக்கு. ഇതാണ് മെയിലാണത്. നല്ല ബോട്ടിൽ നിന്നായിരുന്നു. இது வந்து மேல் சார், ஆண் பைசன். ஒரு குரூப்பில் வந்து ஒன்று தான் இருக்கும். இந்த மாதிரி ஐட்டத்தை தான் டைகர் மேக்ஸிமம் பிடிக்குதுங்க. இது பிடிச்சோன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் அது சாப்பிடும். அழுகுன பின்னாடி, புழுவெல்லாம் ஆன பின்னாடி தான் சாப்பிடுது. இதுபோல் உள்ள கோர்னாடு மேடம் மேக்ஸிமம் பிடிக்கணும். அதே சார். அதுவும் மேல் தான் நினைக்கிறேன், கீழே உள்ளது. ഇത് മേലാണ്, ചപ്പടത്ത് 3 മേലാണ് സാർ. ഫൈറ്റ് ആണ്, അതായത് ഗ്രൂപ്പ് ലീഡർ ആകാൻ വേണ്ടിയിട്ട് ഫൈറ്റിംഗ് ആണ്. അതും മേലാണ്. ഇതെല്ലാം ഭയങ്കര സൺഡേ ആയിരിക്കും. ഈ സീസൺ ആയതുകൊണ്ട് അവർ തമ്മിൽ ഭയങ്കര ഫൈറ്റ് ആയിരിക്കും. 3 മെയിൽ ഇങ്ങനെ ഒരുമിച്ച് നിൽക്കില്ല. 3 மேல் வந்து ஒன்றா நிற்காது. இது மேல் தான். ஆமாம், இது மேல் தான். இருக்கல அது கொஞ்சம் பெருசு. அது 3 பேரும் இடி ഉണ്ടാക്കിയിട്ട് ഇതിൽ 6 വിൻ ചെയ്യണം. അവർ ആ ഫീമെയിൽ ഗ്രൂപ്പിൽ പോയി ജോയിൻ ചെയ്യും. ഇവരൊക്കെ ചെറുപ്പക്കാരാണ്. മറ്റേ ആളുടെ അടുത്ത് പണി നടക്കില്ല, ഇടിച്ച് പുറത്താക്കും. ഇനി വേറെ ഗ്രൂപ്പിൽ പോയി ചേർക്കാം. ഗ്രൂപ്പ് ബ്രിക്സിങ് നേരത്തെ തിരിച്ചു വിട്ടാச்சு. போய் இதெல்லாம் சண்டை போட்டு குரூப்பு கீழே இருக்கும். இந்த குரூப்புக்கு வேண்டிதான் அங்கே சண்டை. இது ஒரு ஃபீமேல் குரூப், இதெல்லாம் ஃபீமேல்ஸ் ആണ്.
അപ്പോൾ അവർ ആര് അതിൽ വിൻ ചെയ്യണോ ആ മെയിൽ ഈ ഗ്രൂപ്പിൽ ജോയിൻ ചെയ്യും. ബാക്കി 2 എണ്ണം ഓടണം. ஓ அதெல்லாம் இருக்கு ஆமாம் குரூப்ல ஜாயின் பண்ணி யானையும் அப்படித்தான், எல்லா மிருகமே அப்படித்தான். மான் கூட அந்த மாதிரி தான். ഈവൻ മാനടക്കം അങ്ങനെയാണ് മേഡം. മറ്റേ ഒരു സീസൺ ആകുമ്പോൾ അവർ തമ്മിൽ ഭയങ്കര ഫൈറ്റായിരിക്കും. ആനകൾ മാസക്കണക്കിൽ ചണ്ട കിട്ടും. അതെ, അപ്പോൾ അവർ அங்கே 2 சண்டை போட்டுக்கிட்டே இருக்குங்க. இப்போ இது இங்கே தள்ளி ஓடி வந்துருச்சு. இப்போ இது இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டு போது அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து குத்துவாங்க. പോല ഇത് മൊത്തം ഫീമെയിലാണ്. മക്കൾ കണ്ടില്ലേ, കുട്ടികൾ ഇടങ്ങി. இந்தியன் கார்னு சொல்லக்கூடிய இந்த காட்டு மாடுகள் வந்து கூட்டம் கூட்டமாக அங்கங்கே நின்றுட்டு இருந்தது. அதில் மொத்தம் 3 ஆண் இந்தியன் கார் வந்து நின்றுட்டு இருந்தது. அதை தான் அவர் சொன்னார், அந்த கூட்டத்துக்குள்ளார சேர்றதுக்காக எது வந்து ஜெயிக்குதோ அது வந்து அந்த கூட்டத்துக்கு தலைவன் ஆகிடுமா. ஸோ அந்த 3க்குள்ளார ஒன்றா விட்டா எல்லாரும் சண்டை போட்டுக்கும். அதனால தான் நம்ம பிரித்து கொண்டு வந்து இந்த குரூப்பில் சேர்த்துட்டோம் ஒன்று அப்படின்னாரு. எப்படி இருந்தாலும் அந்த 2ம் வரும், வந்து இது கூட எப்படியும் சண்டை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சார் ஓடிட்டு இருந்தா நனையாதா? சேஃப்டி வேணும், நல்ல தண்ணி வேணும், பானைக்கு மேலே ஜாலியாக படுக்கணும். மழை பெய்யும்போது இங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இந்த பகுதி தான் லெப்பர்ட் டெரிட்டரின்னு சொன்னார். அதாவது சிறுத்தைகள் அதிகப்படியாக வந்து இந்த இடத்துல தான் இருக்குமா. இங்கே இருக்கக்கூடிய பாறை மேலே வந்து உட்காந்துருக்குமா. அதான் டார்ச் அடித்து பார்த்துட்டே வந்தார் ஏதாவது உட்காந்துருக்கா அப்படின்ட்டு. நாங்களும் சைடில் ஏதாவது இருக்கான்னு டார்ச் அடித்து பார்த்துட்டே வந்தோம். திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தா மான் கூட்டமாக நின்றுச்சு. ஆனால் வழக்கத்தை மாறாக என்னென்னா ஒரு டைரெக்ஷனில் வந்து உத்து பார்த்துட்டே இருந்தது. அப்பப்போ அலாரம் காலும் கொடுத்துட்டு இருந்தது. என்னடா இது அலாரம் கால் கொடுக்குது, ஏதாவது புலி இல்லைன்னா சிறுத்தை ஏதாவது வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி அது பார்த்த டைரெக்ஷனில் நாங்களும் பார்க்க ஆரம்பித்தோம். எல்லாமே அங்கே தான் பார்க்குது, எல்லாம் அந்த சைடு பார்க்குது. நம்மளை மைண்ட் பண்ண மாட்டேங்குது. ஆமாம், நம்ம லைட் அடிச்சு பார்க்கணும். அது அப்படி என்னத்தை தான் வெறிக்க பார்க்குதே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொஞ்சம் மூவ் பண்ணி ஆப்போசிட் சைடில் பார்த்தோம். அதாவது எங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ரைட் ஹேண்ட் சைடில் மான் இருந்தது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படி என்னத்தை தான் அது பார்க்குதுன்ட்டு. எங்களுக்கே திடீர்னு பார்த்தோன்னே அந்த இடத்துல ஷாக்கிங் கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்வு இருந்தது. என்னடான்னா அந்த இடத்துல ஒரு கரடி நின்றுட்டு இருந்தது. கரடி ரிவர்ஸ். உங்களுக்காக அந்த இடத்த இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கரடி ஒன்று ரொம்ப அசால்ட்டாக அப்படியே நடந்து போயிட்டு இருந்தது. அதை தான் மான்கள்லாம் வெறிக்க பார்த்துட்டு இருந்தது. அப்பப்போ சவுண்டும் கொடுத்துட்டு இருந்தது. வெயிட் அதோ அந்த மரத்துக்கிட்ட அந்த மரத்துக்கிட்ட அந்த கரடி இருந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருந்த அந்த டென்டட் நீஷ்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு 600-700 மீட்டர் தான் இருக்கும். கண்டிப்பாக இங்கே வந்தது அப்படியே உள்ளுக்குள்ளார போனது. மேபி நம்ம ரூம் பக்கத்தில் வந்தாலும் வரலாம். ஸோ அதனால் நைட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணி ரூமுக்கு போனோம். நாமளும் சஃபாரியை முடிச்சுட்டு ஒரு வழியாக ரெசார்ட்டுக்கு வந்து சேர்ந்தோம். நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலே இன்றைக்கி அட்வென்ச்சராகவே இருந்தது சஃபாரி. காரணம் என்னென்னா யானையை பார்த்தோம் ஒரு குரூப்பு,
இந்தியன் கார் ஒரு குரூப் பார்த்தோம், 2-3 இடத்துல பார்த்தோம். புள்ளிமான், சாம்பார் டியர், இது எல்லாத்தையும் விட கரடியையும் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. ஸோ இந்த சந்தோஷத்தோட நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு கேன்டீனுக்கு வந்தோம். கேன்டீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபுட்டெல்லாம் இருந்தது. சிக்கன் ஃப்ரை, அப்புறம் கீ ரைஸ் இதெல்லாம் இருந்தது. என்ன சிக்கன் ஃப்ரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே எலும்பு மட்டும்தான் இருந்தது, கறியெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. அதுதான் எங்களுக்கு ஒரே ஏமாற்றமாக இருந்தது. மதிய சாப்பாட்டுக்கு அப்படியே நேர் எதிராக இருந்தது நைட்டு டின்னரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு பிரச்சனை என்னென்னா, எல்லாமே 10 பத்தாதமாக தான் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வராங்க, மிச்சத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. நம்ம கேட்டு ரொம்ப ப்ரெஷர் போட்டால் தான் அடுத்த டிஷ்ஷை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி நம்ம கேட்டு தான் இந்த சிக்கன்லாம் வந்தது. தட்டில் உங்களுக்கு பார்க்கும்போது நிறையா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் உள்ளார பார்த்தீங்கன்னா ஒன்லி எலும்பு மட்டும்தான். சரி, சாப்பாட்டை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம நேராக நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து இன்றைக்கி நைட்டு இந்த அட்வென்ச்சரான இரவுக்காக தான் அப்படிங்கிறதுனால ரூம் பக்கத்தில் ஏதாவது வருதான்னு பார்க்குறதுக்காக நானும் டார்ச் அடிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போனேன். என்ன தான் சுற்றிலும் ட்ரென்ச் வெட்டியிருந்து ஃபென்ஸ் போட்டிருந்தா கூட கேப்பில் வந்து பூந்து வந்துடுது. மான்கள் வர்றப்ப மற்ற அனிமல்ஸ், புலி, சிறுத்தை இதெல்லாம் வர முடியாதா? ஸோ அதனால் ஒரு சின்ன பயத்தோடு தான். ஏன்னா நம்மளுடைய நண்பர் வந்து அவரும் ரூமில் வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டார். அவர் கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்தது, அதனால் அவர் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் நான் மட்டும் டார்ச் அடிச்சுட்டு ஏதாவது சைடில் ஏதாவது கண்ணுக்கு ஏதாவது தட்டுப்படுதா அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம தங்கியிருக்கிற இந்த ரூமுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். ஸோ அது வழியாக எங்கேயாவது ஏதாவது மறைஞ்சிருந்தால் கூட நமக்கு தெரியாது. அதனால் டார்ச் அடித்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். டார்ச் அடிச்சுட்டு போகும்போது திடீர்னு ஒரு இடத்துல ஏதோ நெளிஞ்சிட்டு இருந்தது. என்னடான்னு பார்த்தா ஏதோ ஒரு குட்டி பாம்பு மாதிரி இருந்தது. அது பாம்பா புழுவான்னு தெரியாத அளவுக்கு அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஐட்டமாக இருந்தது. நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இது என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாம்பு மாரி இருக்கு. அதனால் அதை மிதிச்சிருப்பேன், என்னன்னு தெரியல. நைட்டு வந்து ஒரு 10-11 மணிக்கு மேலே நம்ம ரூமுக்கு வாசல்லே, அதாவது இந்த கேம்பஸ் இருக்கு இல்லையா, டென்டட் நிஷ் இருக்கக்கூடிய அந்த கேம்பஸ்க்கு என்ட்ரன்ஸ், நம்ம உள்ளுக்குள்ளார வந்தோம் இல்லையா, கார் பார்க்கிங் இருக்கிற ஏரியா, அந்த பக்கம் போனால் அந்த மெயின் ரோட்டில் வந்து யானை நடந்து போகுமா. யானை மட்டும் இல்லை, புலி, சிறுத்தையெல்லாம் கூட நடந்து போகுமா. அது அங்கே உள்ள சிசிடிவியில் கூட ரெக்கார்ட்லாம் நிறையா டைம் விழுந்திருக்கு, பார்த்துருக்கோம். எப்பயுமே வந்து வரும் அப்படின்னு சொன்னார். சரி, நம்ம வெளியில் போக முடியாது, கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நம்ம உள்ளிருந்தபடியே பார்க்கலாம் ஏதாவது யானை வருதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் கொஞ்சம் நேரம் பார்த்தேன். ஆனால் எதுவும் தெரியல. ஆனால் இது வந்து பெரிய ஏரியா அப்படிங்கிறதுனால வேறு ஏதாவது அனிமல் வேறு டைரெக்ஷன்லேருந்து ஏதாவது உள்ளுக்குள்ளார ஏதாவது பதுங்கி வந்ததுன்னா நமக்கு ரொம்ப சேஃப்டி வைஸ் ரொம்ப கஷ்டம். அது ஏன்னா சேஃப்டி இல்லை, உண்மையை சொல்லப்போனால் சேஃப்டிங்கிறது கிடையாதுங்க. ஃபென்ஸுங்கிறது ஜஸ்ட்டு யானை உள்ளுக்குள்ளார வராமல் இருக்குமே தவிர ஃப்ரண்ட் சைடு கேட்டை உடச்சிட்டு உள்ளுக்குள்ளார வரலாம், அப்படி தான் இருந்தது. ஸோ இந்த சைட்லேருந்து சிறுத்தை, கரடி, புலி எது வேணாலும் வரலாம். ஸோ அந்தளவுக்கு தான் இருந்தது. அதனால் நம்ம ஒரு யோசனையோடு தான் போனோம். ஏன்னா நான் மட்டும்தான் போனேன், கம்பெனிக்கு ஆள் கூட கிடையாது. அதனால் சைடில் 4 பக்கமும் நான் டார்ச் அடிச்சுட்டே போய் அந்த ஃப்ரண்ட் சைடு பார்த்தேன். ஆனால் எதுவும் இல்லை அங்கே. கொஞ்ச நேரம் நின்னேன், ஆனால் நமக்கு ஒரு தயக்கமாகவே இருந்தது, நம்ம மட்டும் தனியாக நிற்கிறது. அதனால் திரும்ப நான் ரூமுக்கு வந்துட்டேன். அப்போ ரூமுக்கு வெளியில் உள்ள சேரில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து பார்த்தேன். ஒரு 12-12:30 வரைக்கும் கண் முழிச்சிட்டு இருந்தேன். அதுக்கு மேலே நம்மளால் முழிக்க முடியல. அதுக்கப்புறம் போய் படுத்துட்டேன். இதோட இந்த காணொலியும் நிறைவுக்கு வருது. இந்த காணொலி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு லைக்கும் போடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோ நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மிகவும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு இடம், போய் தங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஊட்டுக்குன்னு ஐலாண்டில் போய் தங்க போகிறோம். அதாவது ஒரு தனி தீவு, அந்த தனி தீவில் ஒரே ஒரு வீடு, அந்த வீட்டில் நம்ம மட்டும் போய் ஸ்டே பண்ண போகிறோம். எல்லா வித வனவிலங்குகளும் வரக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாம் நாளைக்கு போய் தங்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கீப் வாட்சிங்.